Hi, hello guys, welcome to our Dreamworld Exam Games. I'm your JP and இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகாவுக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வந்துட்டு இது எப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஒரு சில நாவல்ஸ்லாம் படிப்பேன். அப்படி படித்ததில் வந்துட்டு இந்த டார்க் ரொமான்ஸ் பற்றிக்கலாம் அதை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு அது வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு வந்துட்டு நேற்று வந்துட்டு நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் வந்துட்டு ஹெட்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. மேபி வந்துட்டு உள்ள கண்டென்ட் வரலாம் இல்லை வரும். ஸோ டார்க் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஹெட்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஹெட்ஸை க்ரியேட் பண்ணாமல் வந்துட்டு கேட்டுவிட்டு அப்புறம் வீட்டில் வந்துட்டு கண்டுபிடிக்க திட்டினாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நான் பொறுப்பே இருக்க மாட்டேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து கதையில் எழுத என்னால் பண்ண முடியாது. அப்புறமேட்டு வந்துட்டு வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு கமெண்ட் மஸ்ட்டா ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. வந்துட்டு நான் வந்து நைட் டைமில் தான் வந்துட்டு மோஸ்ட்லி இங்கே ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு இந்த ஃபேன் சவுண்டு அப்போ லைட்டாக வந்துட்டு பொறுக்கியாக இருந்தப்போ அந்த சவுண்ட் அப்படியே வந்து ரொம்ப இதாக கேட்குறப்பெல்லாம் கேட்போம். ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. நம்மளோட வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அது வந்துட்டு என்னென்னா வந்து சுகாலாம் வந்துட்டு நம்மளுடைய டீச்சர் ப்ரொஃபஸர், ஓகேங்களா. பட் வந்துட்டு அது வந்துட்டு ஸ்டார்டிங் தெரியாது, ஓகேங்களா. சுகா வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர். நீங்கள் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஓகேங்களா. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க. இது போதும், வாங்க போய் ஸ்டோரியில் போக பிக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் வந்துட்டு நீங்கள் படிச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ வந்துட்டு உட்காந்துருக்கீங்க அப்படி பெஞ்சில் வந்து படம் தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அது பக்கத்தில் வந்துட்டு நீ தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு வந்து ஒரு மாங்கையில் நொங்கும் கொட்டு வைக்கிறான். இரும மோட்டர் கழுத்து ஏன்டி எந்திரி என்னடி கோணத்தில் தூக்கும். ஃபஸ்ட்டு வரையும் வந்துட்டு இது புது ப்ரொஃபஸர் வர போகிறாங்க. நாங்களும் அப்படி ஆகலாக்கும் மட்டும் தூக்கம் அப்படி கூடியா வந்தால் எனக்கு என்னடி நீ வந்துட்டு இவ்வளோ அசால்ட்டாக இருக்க தெரியல. நீ போனே எனக்கு என் தூக்கம் தான் முக்கியம். அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து கலந்து பிடிச்சி படுத்துட்டீங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு கத்தி கிடக்காங்க. மார்னிங் கிளாஸு ஸ்டாஃப் சார் இல்லைனா வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் அப்படி ரொம்ப அப்படியே கத்திட்டு விளாண்டுட்டு ஆட்டம் மூட்டை அப்படி சுற்றி கிடக்குங்க. அப்பயே வந்துட்டு எல்லோரும் அந்த மாதிரி வந்துட்டு சவுண்டு போட்டுட்ருக்க வந்துட்டு சடனாக வந்துட்டு அப்படியே ஒரு மையான அமைதி ப்ளஸ் வந்து எல்லோரும் வந்து எழுந்துன்னு விஷ் பண்ணுற சவுண்ட் கேட்டவே வந்து நீங்களும் இப்படி லைட்டாக எழுந்துன்னு கண்ணால் தேய்ச்சிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்து அடுத்த செகண்ட் அப்படியே உங்களுக்கு ஷாக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, நெவிக்கு கெவிக்குன்னு சொல்லிட்டு 3 பேத்துக்குமே சரியான ஷாக்கு. மட்டும் அப்படியே ஒருத்த கொட்டாங்க பார்த்து மூஞ்சி பார்த்துட்டு நீங்கள் எப்படி திரும்பி வர பார்க்குறீங்க. அங்கே வந்து அங்கே நிற்கிறது யாரும் முடியாது, நம்மளுடைய சுகா தான். ஸோ வந்துட்டு சுகா அப்படியே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு குட் மார்னிங் அண்ட் ஐம் யுவர் நியூ ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அண்ட் வந்துட்டு உங்களோட இன்ட்ரோ வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காண்டாரு. அப்படியே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க அது நேம் சொல்லும்போது நீங்கள் வந்து அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க, ஓகேங்களா. லாஸ்ட்டில் உட்காந்துருப்பீங்க. ஸோ சுகா வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேச அவங்க நோட்டீஸ்லாம் பண்ணிக்க மாட்டார். அதனால் வந்துட்டு அப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு உங்கள் சான்ஸ் வரும்போது நீங்கள் வந்து அப்படியே எழுந்துருன்னு ஹாய் சார், ஐம் அக்னி சொல்லிட்டு ரொம்ப திக்கி பேசுகிறீங்க. அவங்க பார்த்துட்டு அக்னி சூப்பர் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்து அடுத்த நிதிக்கு இதெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க அவங்க 3 பேர்த்தையும் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறாரு. ஆத்தி இவன் என்ன இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த அவரும் ஸ்கிப் ஆகுது. அந்த அவரும் வந்து அப்படியே ஸ்கிப் ஆக வரணும் வந்துட்டு அரேஞ்சு அக்னி கம் டு மை கேபின் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஷாக்கிங். அது வந்து அன்றைக்கி அந்த முதல் நாளே எப்படி கேபின் கூப்பிட்றாரு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்களும் வந்து அப்படியே கேபின் போகிறீங்க. ஸோ வந்து அப்படியே வந்துட்டு அவருக்கு முன்னாடியே போய்ட்டு அப்படியே கேபின்குள்ளே போகிறீங்க. சார் மை கமின் இஸ் கம்மன் அப்படிங்கிறது இப்படி வந்து நீங்கள் உள்ள போகிறீங்க. அப்புறம் அக்னி லைஃப்பில் எப்படி போகுது? நல்லா போகுது சார். ஓ, நல்லா போகுதா? ரொம்ப நல்லா போகுது. இதனால் வரைக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கான எப்படி போகுதுன்னு தெரில. கன்ஃபார்ம் நல்லா இருக்காது. அதான் நான் இதுக்கப்புறமா அதான் எனக்கே தெரியுமே அது மாதிரி சொல்லிட்டு மாதம் நினச்சிட்டு வெளியே பார்க்குறீங்க. அப்புறம் என்ன எதுவும் கமெண்ட் ஐடியா சார் இட் மை பர்சனல். ஓ, இட்ஸ் யுவர் பர்சனல், கரெக்ட். தென் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தியா, ஐ மீன் இந்த லெசனுக்கு பார்த்தியா, இந்த லெசனுக்கு ஃபுல்லாக வந்துட்டு 2 நாளைக்கு நாங்கள் டெஸ்ட்டு. சார் லெசன் நீங்கள் வெயிட் இது ஆல்ரெடி இந்த ப்ரொஃபஸர் எடுத்த லெசன் தானே, உனக்கு மட்டும் நாளைக்கு டெஸ்ட்டு படிச்சுட்டு பார்த்து எழுதுல அப்படின்னா எனக்கு ஒரு மார்க் கூட போட மாட்டேன் சார். ஓ, இது இன்டென்ஷனாக வந்துட்டு கொஞ்சம் பழி வாங்க மாதிரி இருக்குது. அப்படி தான் பண்ணுறேன். ஓ, கிளாக்கு புக் அப்படிங்கிறது இப்படி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே போயிட்டு அவர் வந்துட்டு பேசக்கூடாது, நம்ம வந்துட்டு அப்படியே ப்ரோக்கான மாதிரி காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஸோ இங்கே வந்துட்டு சுகா வந்துட்டு என்னை பண்ணதுக்கு உன்னை இதுக்கு நிறைய வச்சு செய்கிறேன் பாருடி அக்னி,
இந்த காலேஜில் படிக்க போகிற அடுத்த 3 வருஷம் உனக்கு நரகத்தை மட்டும்தான் காமிக்க போகிறேன். மார்க்னடி அப்படி மஸ்ட் அப்படியே நினச்சிட்டு இருக்காரு அவர். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே அப்படியே கிளாஸ்க்குள்ள போய் அப்படியே வந்துட்டு பொறுத்தனை வந்துட்டு பெஞ்சில் உட்காந்து அப்படியே தலையை சாச்சிட்டிங்க. அப்படியே வந்துட்டு இன்னும் நெருக்கி ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்துட்ருக்காங்க. என்னடி சின்னடி சொன்ன கூப்பிட்டு எங்கள் லெசன் ஃபுல்லாக படிச்சு சொல்லியிருக்கான். நாளைக்கு எனக்கு போட்டு டெஸ்ட்டாக. என்னது அவ்வளோதானா? நாங்கள் கூட ஏதாவது ரொம்ப இதாக நினச்சேன். முடிச்சிட போகிறேன். இந்த லெசனை பாடுறேன் ஒருத்தர் இவ்வளோ பெரிய லெசன் ஃபுல்லாக நாளைக்கு டெஸ்ட்டுங்கிறான். எனக்கு தலையை பிடிக்குது. சிப்பாவும் 2 பேரும் சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் கட்டி விட்டீங்க. அதாவது சுகமாக இருக்கிற போது இவங்க காட்டிங்க. இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சரி ஓகே அவங்க வந்துட்டு அது ஆல்ரெடி இருக்கிற ப்ரெஷரை வந்து நம்ம போய் பேசி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு அமைதிட்டாங்க. அப்படியே வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக போகுது. அண்ட் இப்போ அவங்க சின்ன வந்து குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். நீங்கள் வந்து 9th படிக்கையில் வந்துட்டு சுகா வந்து 12th படிச்சிருப்பாரா. ஸோ அப்போயில் வந்துட்டு சுகா மேலே வந்து உங்களுக்கு ஒரு குட்டி க்ரஷ் இருக்கும். அது சுகாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஷோ வந்து எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போவே வந்து நீங்கள் செம்ம க்யூட்டாக இருப்பீங்க. லைக் வந்துட்டு ஒரு 2 சைடு வந்து போன்டெயில் போட்டு அந்த ஷார்ட்ஸை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ சுகாவும் வந்துட்டு உங்களுக்கு ஓகே சொல்லிப்பார். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு போக போக சுகாவோட கேரக்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ அரகண்ட்டு ப்ளஸ் டாக்ஸிக் சுகாவோட கேரக்டர். சரியான ஒரு அரகண்டான கேரக்டர். உங்களால் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே முடியாமல் வந்துட்டு ஒரு டாக்ஸிக்னஸ் வந்து தாங்க முடியாது வந்துட்டு வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு சுகாவுக்கும் வந்துட்டு காலேஜ் போட்டிருப்பாங்க. ஸோ காலேஜ் வந்து எங்கன்னா வெளியில் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் வந்து சுகாவுக்கும் உங்களுக்கும் கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. பட் வந்து நீங்கள் வந்துட்டு அதை மறக்க முடியல. இத்தனை வருஷமாக வந்துட்டு அதையே நினச்சிருந்துருப்பீங்க. பட் அதே மாதிரி வந்துட்டு அப்புறமே வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நம்ம பிரேக்கப் பண்ணுறது ஒரு கோவத்தில் நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் வந்துட்டு என்னென்னா அந்த மாதிரி லவ் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். அண்ட் வந்துட்டு கிவினியே நீங்கள் 3 பேரும் இது நல்லா படிச்சிருப்பீங்க. அப்போவே தெரியும் நீங்கள் வந்து லவ் பண்ண விஷயம் தான். அதனால தான் வந்துட்டு அவங்க பேர் ஷாக்காக பார்த்துருப்பாங்க. எனக்கு அது மறுபடியும் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கும் ஷோவாக்கும் வந்துட்டு பேக் ஸ்டோரி. ஸோ வாங்க அப்படி வந்துட்டு இப்போ நம்ம ப்ரெசென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரெசென்ட் சீனில் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் முடிஞ்சு அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே செம்மையாக அழுகுறீங்க. ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு நடக்கணும். இப்போ தான் வந்துட்டு காலேஜ் வந்ததுக்கப்புறமா தான் வந்து லைட்டாக மறந்துருந்தேன். இப்போ மறுபடியும் நான் லைட்டாக வந்துட்டான் வந்தேன். நல்லா வந்தால் கூப்பிடுவாள் எனக்கு டார்ச்சர் பண்ணி இன்டென்ஷனாக வந்திருக்கேன் ஏன் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அழுத்து வைக்கிங்க. ரொம்ப ஓப்பன் ஆகிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கட்டியே வந்துட்டு நைட்டு வந்து சாப்பிடாம நீங்கள் போய் தூங்கிப்பீங்க. ஸோ மறுநாள் மார்னிங் ஆகுது. ஸோ மார்னிங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. காலேஜ் போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காலேஜ் போயிட்டுருக்கும்போது வந்துட்டு காலேஜ் போயிட்டுருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வேறு எதுவும் அவர் செகண்ட் அவர் வந்துட்டு சுகார் அவர். ஸோ சுகார் அவர் வந்தோடனே வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களை பார்க்காத உங்களையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அப்படியே கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் அன்றைக்கி வந்து நீங்கள் அப்போயே அப்படி லைட்டாக அப்படி இப்படி திரும்பினாலும் இல்லை கீழே வந்துட்டு பெஞ்சாமல் இதை எடுக்க போனால் கூட வந்துட்டு அவர் செம்மையாக கத்துறாரு. இங்கே கவனிக்காம உனக்கு என்ன அது உனக்கு இப்போ என்ன லெசன் தான் நடத்திட்டு உனக்கு எதுக்கு பார்த்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாரு. செகண்ட் டேவே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது இவர் வந்துட்டு என்கிட்ட மட்டும் அப்படின்ட்டு மட்டும் நம்ம நடந்துக்கிறாரா இல்லை இவரோட கேரக்டர் இப்படியா அப்படிமா எல்லாத்துக்கும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படி வந்து சும்மா அந்த கிளாஸ் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் முடிச்சு நான் வழக்கமாக வந்துட்டு அட்மிட் கவுண்டமே கேபின் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. ஸோ கேபின் போனே வந்துட்டு என்ன மார்னி படித்து முடிச்சாச்சா டெஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாமா? சுகாவா சார் சுகா ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு பர்சனலாக பேசணும். பர்சனலாக சரி ஓகே பேசலாம். சொல்ல என்ன ஏன் சுகா இப்படி பண்ணுற என்ன மட்டும் நீ இப்படி பண்ணுற இங்கே பாரு அது வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது முடிஞ்சு போன விஷயம். அந்த விஷயத்தை இப்போ கொண்டு வந்து ஏன் இப்படி பண்ணுற இப்போ நீ எனக்கு வாய முறையா எதிரி முடிஞ்சு போன விஷயம் இது முடிஞ்சு போன விஷயம் வேண்டாம் கோவத்தை கிளப்பாது. இங்கே பாரு ஆமாண்டே உன்னை நான் பழி வாங்க தான் வந்திருக்கேன். ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருக்கேன். என்ன தப்பு போய் புறங்குடி போய் நான் சொல்கிறாரு. உங்களால் முடிவு கடுத்தவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு நிச்சய போராடுவோம் சொல்லிட்டு வெளியே பார்ப்பீங்க. நீங்கள் இதை மட்டும் இப்போ வெளியே போனீங்க அடுத்த செமஸ்டரில் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் ஒரு மார்க் வராது என்னோடய சப்ஜெக்டில் ஃபுல் சப்ஜெக்டில் ஃபெயில் பண்ணிவிட்டு பார்த்துக்கு அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏண்டா மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. சாரி சும்மா நான் வந்து படிக்கலையே எனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும். நான் சொல்லியும் படிக்காமல் இருந்திருக்கேன் உங்களுக்கு இவ்வளோ தைரியம் சார். அது வந்துட்டு ஸோ இப்போ பனிஷ்மெண்ட் வேணும்ல அந்த லெசன் ஃபுல்லாக 6 டைம் எழுதிட்டு வா சார் எழுதிட்டு வாடி.
ஓகே சொல்லி நீங்கள் வந்து போய் போகிறீங்க கிளாஸ் மட்டும் அப்படி உங்களுக்கு உச்சக்கட்ட தெரியாது என்னடா நீ இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு போயிருப்பீங்க. ஏன்னா பயந்துட்டு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக கண்ணை மூடி எழுதிருப்பீங்க. ஒரு பொட்டு கூட தூக்கிக்க மாட்டீங்க. ஸோ கிளாஸ் ரூம் போனே ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்க. சார் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணிட்டீங்க. முடிச்சிட்டியா, குட், யூ கான் அப்படிங்கிறாரு. உங்களை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. நல்லா தெரியுது நீங்கள் வந்து ஒரு பொட்டு கூட தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு முடிச்சுட்டு பண்ணாரு. கண்ணால் அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கிறது நல்லா தெரியுது. ஸோ அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு உட்காராரு. நீங்கள் வந்துட்டு அவங்க கிளாஸ் நடத்திட்டு வந்துட்டு அப்படி வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காதானே அப்படி லைட்டாக வந்து கண்ணை மூடிப்பீங்க. அவருக்கு வந்த போகிறதுக்கு வச்சோம் வச்சுட்டு அவங்க தலையில் அடிச்சிருப்பாரு. அப்படின்னு சொல்லி எந்திரிச்சுப்பீங்க. கிளாஸ் தூங்கிட்டு இருக்க இருமை நீங்கள் பாரு கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் கேபின் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்து கேபின் வச்சுட்டு ஒரு சாக்கு உங்கள் கிளாஸும் பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அப்படி கேபின் கூட்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே நீங்களும் வந்துட்டு கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ்னு சொல்லி வைப்பாரு. நீங்கள் வந்து வெளியே போய் நீங்கள் இருப்பீங்க. ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு அந்த மாதிரி மறுபடியும் வந்து கேபின் கூப்பிட்றாரு. நீங்கள் மறுபடியும் வந்து கேபின் போகிறீங்க. அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக சைன் பண்ணுறாங்க. அவர் சைன் பண்ண முடியாது வண்டியில் வந்து நிற்க சொல்கிறாரு. அப்படி வந்துட்டு ரொம்ப பொறுமையாக சைன் பண்ணுறாரு. சார் கிட்டத்தட்ட வந்துட்டு லன்ச் டைம் வந்துடுச்சு. அவர் வந்து செகண்ட் பீரியட் லன்ச் டைம் வந்துடுச்சு. அவ்வளோ நாள் சைன் பண்ணுறாரு. அவங்க காலையே எடுத்துச்சாலும் வைக்கவே முடியல. அதனால் அப்படியே வந்துட்டு நின்றுருக்கீங்க. ஸோ லன்ச் பீரியட் வந்துட்டு சைன் பண்ணும்போது சைனாக வெளியே அடிச்சிருக்கோம். இட்ஸ் லன்ச் ஆர் ரைட், எஸ் சார் அப்படிங்கிறாங்க. நல்ல இது சொல்லிவிட்டு மறுபடியும் வந்துட்டு அப்படி சைன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லாக அப்படி சைன் பண்ணி முடிச்சுட்டு லன்ச் பீரியட் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. அந்த மாதிரி டைமில் இருக்காரு. ஸோ சைன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பார்க்குறாரு. உங்களுக்கு கால் சரியான வழி வலிக்குது. இல்லை எங்கள் காலை விட தேய்ச்சி நின்றுட்டு இருக்குங்க. காலை பார்த்து நான் பார்க்குறேன். என்ன மேடம் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நத்திங் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நத்திங் அப்போட காட்டிக்க மாட்டேன்ல சார். கேன் கோ டு மை கிளாஸ்? இல்லை போகக்கூடாது இல்லை அப்படிங்கிறது. சார் என்ன சார் அவன் பிரச்சனை ஏன் சார் பண்ணுறீங்க? நீ தாண்டி எனக்கு பிரச்சனை, நீ தான் பிரச்சனை சொல்லி சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆர்டர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ இதான் வந்துட்டு ஷுகராக வந்துட்டு உங்களை டார்ச்சர் பண்ணாதனாலே இல்லை அப்படியே வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். நீங்கள் அந்த எல்லா டார்ச்சர் பண்ணிட்டு நம்ம வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே இருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு செலிப்ரேஷன் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சாரியில் வந்துருப்பீங்க. ஸோ அந்த சாரியில் அவங்களை பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு அப்படியே இந்த பழகின மெமரிஸ்லாம் இருக்குது. எத்தனை நாள் வரைக்கும் அவரை பார்த்த கண்ணோட்டம் வேறு, எப்போ வந்து அவங்களை பார்க்குற கண்ணோட்டம் டோட்டலி வேறு. ஸோ அப்படியே வந்துட்டு அவரை பார்க்குறாரு. அவரால் முடியல, பழைய மெமரிஸ்லாம் வர முடியல. லைட்டாக வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படி வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு ஷுகா என்னடா பண்ணுறா வந்துட்டு ஏமாற்றிருக்கா, சீட் பண்ணியிருக்கா, இப்போ உன்னோட லவ்வே இல்லை, இஸ் அ சீட்டர், தன் மனசில் வச்சுக்கோ ஃபஸ்ட்டு, இதான் வச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு டேஸில் வைப் பண்ணுறாரு. டேஸ் வந்து கொஞ்சம் வைப் பண்ணிட்டு வந்து கிளாஸ் ரூம் போகிறாரு. ஸோ கிளாஸ் ரூம் போய் வந்து இப்படி வந்து அவங்க பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு ஓகே அவர் வந்து வந்ததை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ பேசிட்டு பார்த்துட்டு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதில்ல பையன் ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கேயாச்சும் நான் 6 தேதி நான் வேறு இருக்குன்னு கேட்குறாரு. கேட்டதில் வந்துட்டு வெளியே கிட்ட டைம் கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பாரு வழக்கம் போல். அப்படி நீங்கள் வந்து வெளியே போய் நின்றுருப்பீங்க. ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வழக்கம் போல் வந்துட்டு கம் டு மை கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சது தானடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு அவர் ஷோவோட பேர் முடின்னு சொல்லி வந்துட்டு அது ஏதோ செலிப்ரேஷன் சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ வந்து அட்டெண்ட் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு யாருமே இல்லை. வந்துட்டு அந்த ஆடிட்டோரியம் தவிர வந்துட்டு பெருசாக வந்து காலேஜ் யாருமே இல்லை. ஸோ ஸ்டோன்ஸ் அப்படியே கவுண்டில் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு 2 பேரும் வந்து நடந்திருக்கும். அவங்க நடக்காத கிளாஸு. ஸோ வந்துட்டு எல்லாரும் வீட்டு வந்துட்டு அங்கே இங்கே கிடக்குறாங்க. ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு அவங்க வந்து கேபின் கூப்பிட்றாரு. கேபின் போய் நீங்கள் போகிறீங்க இல்லையா? ஸோ வீடு வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே வந்து அவங்க வேலையும் கேள்வி ஒரு மாதிரி லுக் விடுறாரு. எனக்கு அந்த லுக்கை பார்த்தா உங்களுக்கு சக்காயிச்சு பட்டுக்கிட்டு இவங்க நம்ம இந்த இப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வந்து அவரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அவர் வந்துட்டு அப்படியே போய் சேரில் உட்காந்துட்டு உங்களை வந்துட்டு வேறு எங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எங்கேடா பார்க்குறோம் அப்படின்னு வந்துட்டு அப்படியே வந்து ஃபீல்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. இடுப்பு வந்துட்டு அப்படியே ஹெவி ஆகிட்டு அதை தான் வந்து அப்படியே வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் டப்புன்னு இடுப்பு முடிச்சுட்டு சார் என்ன பண்ணுறீங்க, ஊர் ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தால் எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே முடிச்சு திரும்பிட்டீங்க. நீங்கள் எதுக்காக சொன்னீங்க? இந்த உன்னுடைய டெஸ்ட் மார்க்ஸ் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அவ்வளோ லோ மார்க்ஸு. ஈவன் ஃபிசிக்ஸில் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபெயில் மார்க்கு எல்லா சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் ஏன் ஃபெயில் பண்ணுறீங்க? எல்லாமே நல்லா எழுதிங்க, நல்லா தான் எழுதிங்க, நல்லா தான் எழுதிங்க. பட் உங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் கிட்ட வாங்கிட்டேன் எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும். ஏன் சொல்லி கேட்டாங்க எல்லோரும்.
இந்த மாதிரி வந்துட்டு வாங்கி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று கேட்டு எல்லாத்தையும் கேட்டு சொல்லி நான் வாங்கிட்டேன். ஸோ வந்துட்டு ஃபுல் பேப்பரையும் கரெக்ஷன் பண்ணுவேன் நான் தான். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் அவங்க ஃபில் பண்ணிவிட்டு நான் தான். சார் சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஸோ இதை வந்துட்டு நான் அப்படியே பண்ணிவிட்டு பிரின்ஸிபல்கிட்டையும் ஹெச்ஓடிகிட்டையும் காமிச்சிடவா? இதான் அவங்களோட மார்க்கு சொன்ன எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலுன்னு சொல்லி காமிச்சிடவா? என்னடி சொல்லி சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நீ எனக்கு பண்ணலை நான் அதுக்கும் பண்ணி தருவேன். கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கேன் சார் ப்ளீஸ் சார். அப்படிலாம் பண்ணாதீங்க சார். அவனுக்கு என்ன சார் என்ன வாங்க கேட்பியா? அவன் கேட்குறீங்க ஏன்னா நீ ஏன் வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்? நானும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிட்டு உங்க கூட இருந்தேன். நீ ஏன் பிரேக்கப் பண்ணிட்டு போனேன்? பார்த்தா எப்படி மையம் வச்சுட்டாங்க தப்பு மக்கள் சரி கேட்குறாரு. நீங்கள் எப்படி வந்துட்டு நின்றுருக்கேன் எதுவும் பேசாமல் இல்லை உங்களால் நின்றுருக்கீங்க. சரி ஓகே நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிடுறேன். உன மார்க் முக்கிய கொடுத்துட்றேன். நான் பார்த்துருக்கு நான் சொல்கிறது கேட்கலாம் கேட்குறியா? என்ன சொல்ல கேட்குறேன் சார் தயவு செய்ய மாதிரி மார்க் கை வைக்காதீங்க. அப்படியா சரி ஓகே காலேஜ் முடிச்சோடனே என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதோ உறுத்தலாகவே இருக்குது. வந்து என்ன சொல்லணும் என்னத்துக்கு பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. ஏதோ தோணும் தப்பாக தோணுது. பட் இருந்தாலும் வந்துட்டு சரி ஓகே என்ன தான் சொல்லுவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்களும் அப்படி வந்துட்டு போயிட்டீங்க. அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யார்ட்டையுமே சொல்லவே நீட்டாக சொல்லவே இல்லை. ஸோ வந்துட்டு அப்படியே அப்படி இருக்கீங்க. ஸோ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் காலேஜில் முடிஞ்சிச்சு. மொத்தமாக அதோட இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தாங்க. அப்போ வந்துட்டு காலேஜ்லாம் முடிஞ்சோடனே வந்துட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் கேரண்ட்லாம் போயிட்டு வந்து போகிறீங்க. சன் கமிங் எஸ் கமிங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வந்துட்டு நீங்கள் உள்ள போகிறீங்க. பரவாயில்லையே மேடம் சொன்ன மாதிரி வந்துட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயம் சரி இல்லை வந்து புரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரி எங்கே சார் என் கூட வா அப்படிங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ போயிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு வந்து கார் போய்ட்டு கார் வந்துட்டு உள்ளே இருவீங்க. சரி எல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் பாரு இந்த காலேஜில் வந்து எதாவது உள்ளே இருவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சார் என்ன சார் என்ன இப்படி உள்ளே இருவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்து எழுதிட்டீங்க. அப்படி வந்து எழுதிட்டீங்க. காரை வந்து ப்ராஜெக்ட் வெளியே வந்துச்சு. ப்ராஜெக்ட்டுக்கும் தள்ளி இருந்துச்சு. 17 சொல்லிட்டு என்னாச்சு 17 வந்துட்டு சரி சரி என்ன சார் ஏதோ சொல்கிறேன் நீங்கள் பாட்டுக்கு நான் சொல்கிற ஃபெசிஃபிக்காக வந்துட்டு வந்து வந்துட்டு கேட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் அவர் பாட்டுக்கு. சொன்ன நான் ஏன் போய் நிற்கிறேன் அதோடைய வீடு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வா சார் வெளியே வாடி மார்க் வேணும் நம்ம வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு வேணுன்னா ஒரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் படிச்சு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ரூம் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பார்த்து புரிஞ்சிச்சு. எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஹீரோயின் அப்படின்னு ஒரு மக்கா இருப்பாங்க சொல்லி அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. சார் என்ன சார் ரூமுக்கு ஸோ இது வந்து புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் உனக்கு. ஆமாம் மார்க் வேணும் அப்படின்னா என் கூட இன்னைக்கு நைட்டு இரு மார்க் போடுறேன். சரி தப்பு உங்களுக்கே தெரியல ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அந்த தப்பு கரெக்டு இதெல்லாம் கேட்கவே இல்லை. மார்க் வேணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு கூட இரு மார்க் போடுறேன். ப்ளீஸ் இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தப்பாகவே தெரியலையா? நான் என்ன சார் பண்ணேன் உங்களுக்கு ஏதோ தெரியாத வயசில் இது பண்ணிட்டேன். அதுக்காண்டி என்கிட்ட அப்படியே அழுகுறீங்க நீங்கள். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கூட மெஸ்ஸியை காட்டுற மாதிரி தெரியல. நீங்கள் வந்து என்னன்னா ரூமுக்குள்ளே போயிருக்க மாட்டீங்க. ரூமுக்குள்ளே என்ன அழுதுட்டு இருக்கீங்க? நீங்கள் அழுதுட்டு அழிஞ்சிட்டு அவர் பாட்டு வச்சுட்டு ரூமுக்குள்ளே போய்ட்டு அவர் பாட்டு ஃபேஸ்அப்லாம் ஆகிட்டு கேஷுவல் எஸ் போட்டு வெளியேறாரு. அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டு இங்கே பாரு நான் எங்கேயும் சொல்கிறேன் மார்க் வேணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு என் கூட இருக்கும். அப்படி இல்லையா கிளம்பிட்டே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல. உனக்கு ஆப்ஷன்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறாரு. அவரால் முடியல அவரை பார்த்துட்டு செம்மையாக அவர் எங்கள் வீட்லேயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட வீடும். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு கட்டின அந்த ஃபீஸ்லேயும் வந்துட்டு வேஸ்ட் பண்ண கொடுக்கல. என்னென்னா ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு ஃபேமிலி தான். ஆனால் நமக்கு வழியும் தெரியல. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வீட்டில் போய் சொல்லலாமா யார்கிட்ட சொல்லலாம் என்ன சொல்லலாம் எதுவுமே தெரியல. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சார் ப்ளீஸ் சார் விட்டுட்டுங்க சார் ப்ளீஸ் சொல்கிறீங்க. இப்போ உனக்கு மார்க் வேணும் அப்படின்னா என் கூட இரு இல்லையா கிளம்பிட்டே இரு. நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணவே இல்லை மெசேஜ் சொல்கிறாரு. அவளுக்கு முடியல அப்படியே டீயர்ஸாக வருது அவன் கண்ணுலேருந்து. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு நான் வந்துட்டு ஒரு 1 hour டைம் தரேன் ஓகேவா? இப்போ மணி 6 7 மணிங்கும் போது நான் வருவேன். அப்படியும் வந்துட்டு இப்படியும் ஆகுது விட்டுருங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சரி ஓகே அவன் பார்த்துட்டு என் கூட இருக்க பிடிக்கப்படாது கிளம்பு உனக்கு மார்க் போடாமல் விட்டுருவேன் கிளம்ப சொல்லிடுவேன் ஓகேவா? நான் சொல்லிட்டு வந்துட்டு அவர் பாட்டு போயிட்டு
கேஷுவலாக உட்காந்து அப்படியே ஸ்டோன்ஸ் ஆஃப் பேப்பர் கலெக்ட் பண்ணுற ஆரம்பிச்சுட்டு அவர் ஒர்க் பார்த்துட்டுருக்காரு. நீங்கள் அங்கேயே முட்டி போட்ட மாதிரியே உட்காந்துருக்கீங்க. முட்டி போட்ட மாதிரியே நீங்கள் வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல உங்களுக்கு. அப்படியே வந்து 1 hour ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு 1 hour ஆனதுக்கப்புறமா வந்துட்டு சுகா வராரு. ஸோ சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக 7 மணி போது டான் நிற்கிறாரு. என்ன மேடம் அக்னி என்ன முடிவு பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் முடிச்சுட்டு அழுது நீங்கள் ஏன் சேஃப்டா பழக்க நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சார் 7 நிமிஷம் சார் 1 நிமிஷம் சொல்லி அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. சரி என்னடிங்க நீங்கள் லவ் பண்ண பொண்ணு தானே இன்னும் கஷ்டப்படுத்துறீங்களே உங்களுக்கு பாரு இந்த தேவையில்லாமல் சென்டிமெண்ட் பேசுறதில்ல இருக்க வைக்கக்கூடாது. ஓகேனா அக்செப்ட் பண்ணிட்டு படு இல்லையா கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பேசுனே தெரியல. நீங்கள் எப்படி தலையை மட்டும் எஸ் அப்படின்னு நோட் பண்ணுறீங்க. குட் சாய்ஸ். ஸோ அடுத்த நாளும் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி வந்துட்டு உங்கள் கதவாக வந்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் வீட்டில் உட்காடுறீங்க. 5 minutes ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்து வெளியே போகிறாரு. ஸோ வெளியே போய்ட்டு வந்துட்டு வேறு வைக்கணும் இல்லை நீங்கள் வந்துட்டு என்ன விதமாக சொல்லிட்டு பார்க்குறீங்க. நத்திங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நின்றுருக்கீங்க. அப்படியே வந்து நின்றுருக்கீங்க இருந்துச்சு. உட்கார சிடம் வச்சு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல உட்காரு சரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே போய்ட்டு உட்காந்துட்டீங்க. அப்புறம் மேடம் இப்போ சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி இப்போ சொல்லுங்கள் என்ன கமிட்டா சிங்கிளாக தான் இருக்கேன். சிங்கிள் சூப்பர். அப்புறம் இல்லை அப்புறம்னா புரியல. என் மேலே க்ரஷ்ஷு ஃபீலிங்ஸு அதெல்லாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஓகே சிக்கால் டெக்னிக்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் போய் நின்று பார்க்குறீங்க. ஆனால் அம்மா அப்படிங்க சத்தியமாக வந்துட்டு எனக்குலாம் வந்துட்டு இதுதான் டாக்குமெண்ட்ஸில் படித்து விடணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் அதை பார்த்தா எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இப்போ தான் உட்காந்து அப்படியே கம்மி திரும்ப பேட்சப் ஆகிற மாதிரி கேள்விலாம் கேட்டு கடைசியில் கல்ட்டுன்ட்டானே அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ படித்து ஒரு ஸ்டூடெண்ட் செட்டில் சத்தியமாக எனக்கு மைண்ட் செட் அப்படி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது கேட்க டப்புன்னு வந்து மைண்ட் என்ன சொல்லி சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ரீப்ரியாக சொல்லக்கூடாது ஓகேங்களா. ஸோ வந்துட்டு வந்துட்டு கல்ட்டு வந்து நீங்கள் அப்படியே நின்று பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. கழட்டுமா சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு முடியல சுத்தமாக முடியல. அப்படியே வந்துட்டு இந்த சாரீ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளீட்ஸாக கொத்திருக்க மாட்டீங்க. ப்ளீட்ஸாக விட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ஒரு ஊக்கம் மட்டும் அப்படியே வந்து நின்று கழட்டுறீங்க. நான் சுத்தமாக அப்படியே கண்ணு தேர்ஸாக கொட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு உங்களால். அப்படியே வந்துட்டு ஒரு ப்ளீட் எடுத்துட்டு அப்படியே கழட்டுறீங்க. முந்தானி மட்டும் கழட்டிட்டு அதை பார்க்குறீங்க. ஃபேஸே பண்ணுங்களா ஃபேஸ் அப்படியே வந்து கீழே முடிச்சிட்டிங்க தலையை. செம்மையாக இருக்கேன். இப்போ சின்ன பொண்ணுன்னா அப்போயே வந்துட்டு செம்மையாக இருப்பேன். இப்போ பார்த்தா சும்மா அடிச்சு நோக்கி அப்படிங்கிறாரு. அப்புறம் சுத்தமாக முடியல. என்னென்ன பண்ணலாம் பேசிட்டு படி பார்த்துட்டு இருக்கீங்க. படுங்க இருந்தாலும் அப்படியே அப்படியே வந்துட்டு அப்படியே படுத்துட்டீங்க. அவர் அப்படியே நான் உங்களாலே செம்மையாக கிஸ் பண்ணிருக்காரு. கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து போய் கீழே வராரு. கீழே அப்படியே ப்ளவுஸ் புக்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு அன்மிட் பண்ணுறாரு. அன்மிட் பண்ணிட்டு அப்படியே வந்து நான் செம்மையாக கிஸ் பண்ணி அப்படியே இப்போலாம் போட்டு செம்மையாக ரப் பண்ணிருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு இந்த தொப்புள் கிட்ட வந்துட்டு ஒரு மச்சம் இருக்கும். கரெக்டாக முடிச்சிட்டோம். உங்களோட இடுப்பில் தொப்புள் பக்கத்தில் சென்டர் மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். ஸோ அந்த மச்சத்துமே அப்படியே டைட்டாக பைட் பண்ணுறாரு. செம்ம பெயினாக உங்களுக்கு ஷுகா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முக்கியம் அவர் டைட்டாக பைட் பண்ணுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படி இருக்குது. ரெட்டிஷ் ஆகிடுச்சு. விட்டால் 3 தடவை பைட் பண்ண அப்படின்னா உங்கள் பிளட்டே வந்து உங்களுக்கு அப்படி பைட் பண்ணி வைக்கிறாரு. ஷுகா அவளுக்கு ஷுகா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்து வயசையை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியலவே வந்துட்டு உங்கள் ப்ராவே வந்து கழட்டி விட்டார். ஸோ கழட்டி விட்டு உங்கள் செஸ்ட்டை போட்டு செம்மையாக ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் 1% கூட வந்துட்டு லவ் தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு செம்மையாக ப்ரெஸ் பண்ணி செம்மையாக செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு முடியல கத்துறீங்க. ஷுகா ப்ளீஸ் ஷுகா வேண்டாம் ஷுகா செம்மையாக கத்திட்டு இருக்கீங்க. அவராக வந்துட்டு கடுப்பாக வந்துட்டு பாயை முடிச்சுட்டு கத்திட்டு விட்டாரு. பாயை முடின்னு சொன்னேன். சும்மா சொல்லிட்டு அவர் பாடவே வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் இன்ஸ்காட்டே வந்துட்டு அவுத்து விட்டார். அவுத்து விட்டுட்டு வந்துட்டு அவன் இங்கே தான் இருக்கார். அப்படியே வந்து உங்களை பார்க்குறாரு. வயசு பார்க்குறாரு. உங்களுக்காக முடியல என்னடா கொண்டு போகிற நியூஸ் பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே தான் செக் பண்ணியிருப்பார். அப்படியே கத்தரையும் ஒழித்தாங்க முடியாது. ஷுவா என்ன பண்ணுற பையன் வந்துட்டு ஷுவாங்களை பார்த்துட்டு மூடி எடுத்து விட்டு நீங்கள் செத்துருவேன் பரவாயில்லையா முடிச்சிருவேன் சொல்லிட்டு
செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. செம்ம டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அவரை பார்த்துட்டு கூட பண்ணது இல்லையாடி, அப்படியே அவரை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி அப்படிங்க தலையாட்டுறீங்க. இப்போ டைட்டாக வச்சுருக்கேன். செம்ம பேனாக போகுது. எனக்கு என்னன்னு தெரியலடி. இப்போ என்ன தான் நின்று போகிறதுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இப்படி வந்துட்டு ஃபீரோட பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது? நீ பேனா தான் நீ பார்த்தாலும் இங்கே இருந்துச்சுட்டு இப்போ தான் பண்ணுறதுக்கு இப்போவே இவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் பார்த்துட்டு நீ சொன்னால் பண்ணாதான் பிடிக்காது என்னன்னு சொல்லிட்டு பண்ணுற பார்த்தியா அப்படின்னு வேறு பார்த்துட்ருக்கீங்க. நான் வர ஒரு ஃபிங்கர் செட் பண்ணி பண்ணிருப்பாரு. இப்போ பேசிட்டு சடனாக ஒரு ஃபிங்கர் செட் பண்ணிட்டாரு. நீங்கள் கத்துறீங்க. ஆஷுவா ஏய் காய்ச்சி மூட்ரு இதுக்கே கத்தாச்சுட்டு 2 ஃபிங்கர் தான் செட் பண்ணியிருக்கேன். காய்ச்சி மூட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணிகிட்ருக்காரு. 2 ஃபிங்கர் செட் பண்ணி முன்னாடி செம்மையாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஷுவா மூவ் பண்ணு ஷுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மார்னிங் மட்டும் பிரச்சனை இல்லை, ஒன்று பண்ணுக்குன்னு சொல்லு இல்லையா ஷுவான்னு சொல்லி நேமாக கூட மூவ் பண்ணு விட்டுன்னு சொல்கிற பற்றியா தான் இன்னும் விடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அது கேட்கலாம் காலையே வாங்கலையே இப்படி பண்ணிகிட்டு இருக்கணும். வந்துட்டு குழந்தைக்கு மூவ் பண்ணிட்டாரு. வந்துட்டு பக்கத்தில் படுத்துட்டாரு. எதுவும் பண்ணாமல் நீங்கள் 3 மணி கம்ப்ளீட் சீரியஸாக அவர் பார்க்குறீங்க. டென்த் திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் பாட்டு கம்மி படுத்துட்டாரு. சரி ஓகே ஒரு வாட்டி முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி அப்படி படுத்துட்டு இருக்கீங்க. சடனாக உங்கள் மேலே ஓவராகி டப்புன்னு செட் பண்ணிட்டாரு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அப்படியே கத்துறீங்க. ஷுவா ரிமூவ் பண்ணு முடிட்டு கத்தாதடி என்ன சொல்லிட்டு அப்படின்னு உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க செம்மையாக பண்ணிவிட்டு அந்த நைட்டு உங்களுக்கு செம்மையாக போகுது. இப்படி பண்ணுறாரு முடியல செம்மையாக கத்துறீங்க. உங்களுக்கு செம்மையாக கத்துறீங்க. அவர் பண்ணிட்டுன்னா இப்படி மைண்டில் நினைக்கிறீங்க. நீங்கள் பிரேக்கப் பண்ணது தப்பிடா சீப்பு கூட நடந்துக்கல என்கிட்ட. இவ்வளோ நாளாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளோ நாளாக வந்துட்டு நான் தவிர கிடைக்க மாதிரி நினச்சதில்ல. இத்தனை நாளாக வந்துட்டு நான் லவ் பண்ணிட்டுங்கடா. எனக்கு இப்போ ஃபீல் பண்ணுறேன். நான் பிரேக்கப் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு அப்படின்னு நீங்கள் சொல்லலை மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளோ போய்ட்டு அவ்வளோ வெயிட்டாக இருந்துக்கிறாரு. செம்மையாக போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் முடியல. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சு. ப்ரெஷர் தாங்காமல் செம்மையாக மூவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஷுவா டாடி செம்மையாக கத்திருக்கீங்க. அது டேடியா தப்பு பண்ணிட்டீங்க. அப்படி இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுறாரு. எனக்கு அவர் அப்படியே ஃபாஸ்ட் பண்ண இன்னும் ப்ரெஷர் தாங்காமல் துடிக்கிறீங்க. அப்புறம் கரண்டுமே தெரியல. அப்படியே இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே மேற்கொண்டெலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு படுறது அப்படியே 11 ஆகிடுச்சு. நீங்கள் படுத்தோன்னே படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ அப்புறமே அப்படியே தூங்கிப்பாரு. கரெக்டாக அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு உங்களை எதுவும் விழுப்புற மாதிரி ஃபோன் கேட்குது. அப்படின்னு சொல்ல வாய்ஸ் கேட்குது. அப்படின்னு மூச்சு பார்க்குறீங்க. சுகர் தான் இந்த ஷர்ட்டை போட்டு சொல்லிட்டு கை ஷர்ட்டை கொடுக்குறாரு. நீங்கள் ஷர்ட் அப்படி போட்டுக்கிறீங்க. போட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே அதில் ஒரு கேக் எடுத்து கேண்டி பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டைம் பார்க்குறீங்க 12 ஆச்சு. ஆக்சுவலி எனக்கு ஒரு பர்த்டே. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே ஷர்ட்டாக பார்க்குறீங்க. கண்ணு டேட்ஸாக வந்து கண்ணுது கேக் கட் பண்ண மெசேஜ் சொல்கிறாரு. கட் பண்ணி இப்படி ஃபஸ்ட் போய்ட்டு சுகா கொடுக்குறீங்க. சுகா வந்துட்டு அப்படியே அந்த கேக்கை வச்சு கூட்டிகிட்டு அப்படியே மாநில கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு போகிறோமா. ஸோ அந்த கேக்கை அப்படியே எடுத்து பண்ண வச்சுட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களை பக்கத்தில் வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணி படுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு செஸ் மாதிரி படுத்துருக்கீங்க. இதில் என்னென்ன எடுத்துக்கிறது புரியல. கூட பிடிக்காமல் என் கூட இருந்தேன். இப்போ இப்படி பர்த்டேங்கிறத ஞாபகம் வச்சு கேக்லாம் கட் பண்ணுறேன். ஃப்ராங்காக சொல்லணும் ஐ லவ் யூ மெசேஜ் சொல்கிறாரு. நீங்கள் போய் ஷுவாக பார்க்குறீங்க. ஆமாம் ஐ லவ் யூ நான் இன்னும் இன்னும் பண்ணுறேன். ஆனால் அப்படி நடந்துட்டு எல்லாத்துக்கும் ரீசன் வந்துட்டு உங்கள் மேலே கோவம். நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். நீங்கள் கோவம் நினைக்குமா அப்படின்னு நான் சாரியில் பார்த்தேன் பார்த்தியா. சத்தியமாக சொல்கிறாங்க பழைய மெமரிஸ்லாம் அப்படியே வந்து வெளியிட்டு அப்படின்னு என்கிட்ட இங்கே இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன். நான் ஏன் உனக்கு நான் மெசேஜ் யோசிச்சு பார்த்தேன். ஸோ என்ன முடியாது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷோவை பார்த்துட்டு லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்னது லவ் யூ டூ வர்றேன். நான் பண்ணதுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டேன்னு நினச்சேன். அடுத்து எக்ஸ்ட்ரா பிளான் வச்சுருந்தேன். என்ன சும்மா நான் ப்ரப்போஸ் பண்ணி நோ சொல்லிடுவேன். ஆனால் இந்த மாதிரி மேட்ரு இன்ட்ரெஸ்ட்டு பண்ணேன்னா நெக்ஸ்ட் தான் சொல்லி ஆகணும். பாய் விஜய் சோப் போட்டு பிளேட்னு அடிக்கிறீங்க. சும்மா சொல்லி அப்போ எதுக்கு என் கூட இந்த மாதிரி இருந்த அது ஒன்று சாயல் பார்த்தேன் இதுக்குள்ள செம்மையாக வெளியிலாச்சா அப்படின்னு கூட இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கு தான் சும்மா மாதிரி வீட்டெல்லாம் போட்டுக்கீங்க. பாவட்டிங்கிறீங்க அவர் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எப்படி ஷுகர் வாழ்கிட்ட போட்டுக்கணும்னு அடிச்சிட்டிருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவர் அப்படியே உங்களை கட்டி வச்சிட்டு எங்கள் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா
பண்ணிக்கலாம் சொல்கிறீங்க. ஸோ ஹாப்பி ஹிண்டிங்டா. இந்த ஒரு சும்மா ஒரு குட்டி சீன் வச்சு அப்படியே வந்து ஒரு ஸ்டோரி கேட்பேன்னா ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.